வணக்கம் மக்களே. நாங்கள் சனிக்கிழமை பெங்களூர் போயிருந்தோம். ராத்திரி டின்னருக்காக என் சின்ன மகன் அங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவர் நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க, இங்கே ஃபேமஸ் ராமேஸ்வரம் கேஃப் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அங்கே போனோம். பாருங்கள், இதுதான் ராமேஸ்வரம் கேஃப். அவருடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அதுவே பார்க்குறதுக்கு அவசரமாக இருக்குது. அப்புறம் கை கழுவிட்டு, கைகளை ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா பார்த்திங்கனாவே மரத்தில் செஞ்சு அவர் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷெல்லாம் வாங்கறதுக்கு வந்தோம். அது செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர் தாங்க. பெரிய ஆம்பியன்ஸுங்க. ஆம்பியன்ஸ் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு அந்த பில்டப் ஏரியாவே ஒரு 2 ஏக்கராக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் காத்துட்ருக்குறாங்க அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வாங்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு சாட் கவுண்டர் இருக்குது. சாட் கவுண்டருங்கிறது அந்த பானிபூரி, பேல்பூரி எல்லாம் இது பண்ணி என் ஒய்ஃப் பையன் பெரியவங்க 2 பேரும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கட்லெட்டு, பானிபூரி அந்த ஸ்டால் தனியாக இருக்குது. அது ஒரு கார்னர் வச்சுருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள்களை பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அங்கங்கே திட்லேயும் வாசப்படியிலையும் சேர்களையும் டைனிங் டேபிள் ஆக்கியபை பண்ணிவிட்டு ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்ட்ஸை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு என்ஜாயிங் ஏரியா மாதிரி. அப்புறம் பார்த்தா இது ஒரு ஓப்பன் தியேட்டர் ஏரியாங்க. இது பேக் சைடில் தான் நான் எடுக்கிறேன் நான். அப்படியே முன்னாடி வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் தெரியும் பாருங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்இடி ஸ்க்ரீன் அவங்க செய்கிற பதார்த்தம் பெரிய ஒரு 35 mm எல்இடி ஸ்க்ரீன். அவங்க செய்கிற பதார்த்தத்தை எல்லாத்தையும் செய்முறை இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். டைம் பாஸ் ஆகும். ஆனால் டைம் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான நியரஸ்ட் ஏரியான்னு சொன்னால் அது ஒன்று சொல்லலாம். அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா இந்த புன்னையூர் மினி கவுஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன குட்டி மாடுகளை பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு அழகாக அது பார்வைக்கு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க அரிதான ஒரு விஷயம். அது நம்ம பார்வைக்காக வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தா அதை அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே பொண்ணு 2 நின்றுட்டுருக்கு. ஒரு கன்றுக்குட்டி உட்காண்ட்ருக்கு. அது பாட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கு. அதனுடைய இதை நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அப்புறம் அதை விட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு வந்தோம். அப்படியே பார்த்தா அதான் செல்ஃப் கவுண்டரில் நான் முன்னாடியே இதெல்லாம் போட்டுருக்காங்க. அதுபோக திருப்பதி வெங்கடாசபதி பின்னாடி இருக்குங்க. அது ஒரு ஓப்பன் தியேட்டர் சொன்ன பாருங்கள். அந்த ஒயிட் ஸ்க்ரீன் 35 mm ஸ்க்ரீன் சொன்ன பாருங்கள். அது 35 mm இல்லை 70 mm ஸ்க்ரீன் தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஹால்லே அந்த ஓப்பன் ஹால்லே பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் சுற்றி உட்காந்து பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இது எங்கள் மருமகங்க. அவங்க ஒரு பதார்த்தத்தை வாங்கிட்டு அப்படியே அவங்க கண்ணிலே ஜாடை கட்டிட்டு போகிறாங்க. நான் வாங்கிட்டேன், வாங்க வீடியோ முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி நானும் போகிறேன். போய் பார்த்தோம்னா அடுத்தது அந்த ஏரியாவில் பாருங்கள் சும்மா சுறுசுறுப்பாகவும், அதாவது காலையில் 10 மணிக்கு என்ன சுறுசுறுப்பு இருக்குமோ அதே சுறுசுறுப்பு ராத்திரி 11:30 மணிக்கு கூட இருக்குது. இது 1 மணி வரைக்கும் இருக்குமாம்மா. 1 மணி 1:30 மணி வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என் பெரிய பையன், என் ஃபேமிலி, சின்ன பையன், அவங்க ஒய்ஃபு, என் ஒய்ஃபு, அப்புறம் நான் எல்லாம் ஒன்றா அந்த ஆதியோகி சிலைக்கு முன்னாடி நின்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். அது பாருங்கள், அந்த அணையா விளக்கு, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ நாங்கள் வாங்கின டிஷ் என்னென்ன டிஷ் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். நாங்கள் எங்கே போனாலுமே அந்த ஊர் லோக்கல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண ஆசைப்படுவோம். அதில் ஒன்று பிசிபெலாபாத், 2வது ரவா இட்லி, 3வது நீர் தோசை. என் பையன் சொன்னார் சின்னவன், இதெல்லாம் இங்கே நல்லாயிருக்கும், பொடி தோசை மருமக சொன்ன இங்கே நல்லாயிருக்கும் அதுவும் அப்படின்னு சொல்லி நாங்கள்
4 பேரும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுவே வந்து ஆம்பிள் குவான்டிட்டி. அதாவது 4 பேருக்கும் வயிறு நிறைய அளவுக்கு இருந்தது. அந்தளவுக்கு சொல்லலாம். டேஸ்ட்டும் காசுக்கு ஏற்ற பணியாரங்கிற மாதிரி டேஸ்ட்டும் அந்த அளவுகோலும் நல்லாவே இருக்குது. பாராட்டலாம் உண்மையிலுமே. அதான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பிஸ்மில்லாஹ் பார்த்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே அது எப்படி இருக்குன்னு தெரியல, முதல்ல வாங்கினேன். அப்போ என் பையன் சொன்னான், அதெல்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா, நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எங்கே போனாலுமே நாங்கள் வந்து ஒரு டிஷ் மாத்திரம் வாங்க மாட்டோம். ஆளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிடுவோம். அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிடுவோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஆதியோகி சிலை ஒன்று இருக்குது. ஈஷா இருக்கிற ஆதியோகி சிலை இங்கே ஒன்று இருக்குது. அதுபோக வந்து கர்நாடகாவில் எழுதியிருக்கு ராமேஸ்வரம் கேஃப்ன்றதுக்கு ஆனால் அவ்வளோக்கு பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.